தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். கதை எப்போ எழுதப்படுதோ அப்போலேருந்தே கருத்துக்களை சார்கிட்ட சொல்றதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கும். அதுபோல தான் இந்த படத்துலையும் என்ன ஒரு ஹவுஸ் சிம்பு கேம் இன் ஃபர்ஸ்ட் சாய்ஸாகவே துல்கர் சல்மான் அவர்கள் தான் இருந்தாங்களா இல்லை எப்படி? இது போல் எங்களுக்கு ஆயிருக்கு. இது முதல் தடவை இல்லை. செக்கச்சிவந்த மானத்து போதும் சரி, பொன்னியின் செல்வன் பொழுதும் சரி, 100% கிளாரிட்டி இருக்கிறத அவர் சொல்லவே மாட்டார். அவர் 90% கிளாரிட்டியோடு இருப்பார். இன்னொரு 10% அவர் எங்களோட ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ். ஓ காதல் கண்மணியில் உங்களுக்கு ரோல் கொடுத்ததா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி நடந்தது? ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கும்போது ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிறது, நடிச்சு காட்டுறது, ஜோக் அடிக்கிறது பல வருஷமாக போயிட்டே தான் இருக்குது. சார் அதை எப்போ நோட்டீஸ் பண்ணி நடிக்க வைக்கலாம்னு சொல்லி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். உண்மையில் என் மனசில் அது ஒரு பெரிய. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஐம் குட். நீங்கள்? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன் சார். வெரி குட். உங்களை சந்தித்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கும் தான். தேங்க்யூ. கண்டிப்பாக. தக் லைஃப் நிறைய படங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது நிறைய விதமான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. தக் லைஃப் இதில் என்னென்ன விதமான சேலஞ்சஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? எப்படி இருந்தது இதோட ப்ரொடக்ஷன், அந்த விஷயங்கள் எல்லாம்? தக் லைஃப் பொறுத்தவரையில் மெட்ராஸ் டாக்கீஸும் ராஜ்கமலும் இணைந்து தயாரிக்கிறோம். 2 நிறுவனங்களும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். அதனால் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்ஸ். ஸோ வருமுன் காக்கிற மாதிரி என்ன வரும்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வெல் ப்ரிப்பேர்டாகவே இருந்தோம். ராஜ்கமல் டீமும் எங்கள் டீமும் வி ஒர்க் டுகெதர் இன் திஸ். பெரிய படம், மிகப்பெரிய ஹீரோ, மிகப்பெரிய இயக்குனர், மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட், எல்லாருமே ஏ கிரேட் டெக்னீஷியன்ஸ். அப்படிங்கும்போது எல்லோரும் அந்தந்த பொறுப்புகளோடு வந்துட்டாங்க. ஸோ எஸ், நிறைய வேலை இருந்தது. ஆனால் குழப்பங்கள், பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஓகே சார், இப்போது நிறைய விதமான கேள்விகள் இந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே இருக்குது. என்ன அப்படின்னா, தனியாக நம்ம மட்டும் ஒரு சிங்கிள் ஹேண்டட் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கும், இந்த மாதிரி கொலாபரேட்டிவாக ஒரு 3 to 4 இருக்கட்டும், இல்லை இன்னொரு ஒரே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸோட கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? இல்லை அதுக்குள்ளே இருக்க ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக அதான் நான் சொல்கிற மாதிரி நான் ராஜ்கமலில் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுபோல் 2 நிறுவனங்களும் கிட்டத்தட்ட ஒரே டீமாக தான் இருந்தோம். ஏன்னா எங்கள் 2 பாஸ்களுக்கும் நெருக்கமான நட்பும் பரஸ்பர மரியாதையும் இருக்குது. அது அப்படியே பெர்குலேட் ஆகி ஹோல் டீம்லேயுமே இருந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே 2 பாஸ். அந்த ஒரு சந்தோஷமான ஒரு ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியர். பட் உங்கள் கேள்வி எனக்கு புரியுது. பொதுவாக ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் ஸ்டூடியோஸோட ஒர்க் பண்ணும்பொழுது அவங்களுடைய பொறுப்புகள் கிளியராக டிஃபைன் செய்யப்படும். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரைட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க, அவங்க க்ரியேட்டிவ்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டாங்க. இன்னொரு டீம் எக்ஸிக்யூஷனை பார்த்துக்கிட்டாங்க. வேறு ஒரு டீம் பிஸ்னஸை பார்த்துக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு டிவிஷன் வரும். ஸோ சம்டைம்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன், 38 பேர் ப்ரொடியூசர்ஸ். ஐ டோன்ட் நோ ஹவ், பட் அவங்க எல்லாருக்குமே வெவ்வேறு பொறுப்புகள் முன்னாடியே கொடுக்கப்பட்டிருக்கும். ஷூட்டிங் போனவங்க 4-5 பேர் தான் அதில் இருந்திருப்பாங்க. மற்றவங்க எல்லாரோட வேலையும் பேக்ரவுண்டில் தான் நடந்திருக்கும், அல்லது பிஸ்னஸ் பார்ட்டில் மட்டும் இருந்திருக்கும். ஸோ அதுபோல் 2 நிறுவனங்கள் சேர்ந்து பண்ணும்பொழுது பொறுப்புகள் பிரித்து கொள்ளப்படும். அதனால ரொம்ப சுலபமாக இருக்கும். ஓகே, வாட் ஆர் தி டிவிஷன்ஸ் இன் திஸ் மூவி? நாங்கள் டைரக்டரோட கம்பெனி. ஸோ த ஹோல் மேக்கிங் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, டன். சார், இப்போது தக் லைஃப் அப்படிங்கும்போது ரொம்ப எதிர்பார்ப்பு. ஏன்னா இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் 2 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், நீங்கள் மணிரத்னம் அவர்களோட ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோஸ் அசோசியேட். அப்படிங்கும்போது என்னென்ன டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு பிஃபோர் தக் லைஃப்? இது ஃபஸ்ட்டு எப்படி ஜாயின் பண்ணலாம், அந்த டாக்ஸ், அந்த விஷயங்கள் எல்லாம்? உண்மையை சொல்லப்போனால் எங்கள் டீமில் ஒரு 7-8 பேர் கடந்த 25 வருஷமாகவே வரதும் போகிறதுமா இருந்துகிட்ருக்கிற மாதிரி நிறைய பேர் இருக்கோம். எல்லாருமே தனியாக படங்கள் இயக்கியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு க்ரியேட்டிவாக இன்னும் கற்றுக்கணும் அல்லது கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிற ஆசை உண்டு. ஸோ கதை எப்போ எழுதப்படுதோ அப்போலேருந்தே எங்கள் கருத்துக்களை சார்கிட்ட சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் தான் இந்த படத்துலையும் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா த்ரில், நமக்கு ரொம்ப பிடிச்ச 2 பேர் சேர போகிறாங்களேங்கிறதுனால. ஸோ ஆரம்பத்துலேருந்தே இது ஒரு ஆப்வியஸாக மிகப்பெரிய நட்சத்திரத்துக்காகவும் அவர் கூட சேர்ந்து இன்னொரு ஒரு பெரிய நட்சத்திரம் நடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கதாபாத்திரமும் இருக்கிற ஒரு கதை. ஸோ அது முதல்லையே உருவானதுனால ஆட்டோமேட்டிக்காக வி வர் கியரிங் டுவர்ட்ஸ்
இந்த படம் இதுக்கான ஸ்கேல், இதுக்கான ஒரு ஃபீல். ஓகே, இதில் ஹவுஸ் சிம்பு கேம் இன், அதாவது இதுக்கு முன்னாடி வந்துட்டு வேற ஒரு நடிகர் நடிக்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கும்போது அதற்கப்புறம் ஃபர்ஸ்ட் சாய்ஸாகவே துல்கர் சல்மான் அவர்கள் தான் இருந்தாங்களா இல்லை எப்படி? பெரிய படங்கள், பெரிய நடிகர்கள் சேர்ந்து பணியாற்றும் பொழுது தேதிகள் மாறலாம், அவங்களுடைய லுக்கு வேறு படத்துக்கு கமிட் பண்ணதுனால இந்த படத்தில் சேராமல் இருக்கலாம். இது போல் எங்களுக்கு ஆயிருக்கு. இது முதல் தடவை இல்லை. செக்கச்சிவந்த மானத்தும் போதும் சரி, பொன்னியின் செல்வன் பொழுதும் சரி, பேச்சுவார்த்தைகள் நடக்கும். சில சமயங்களில் அது முழுமை அடையாது. ஸோ அதில் அடுத்த படம் சேர்ந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். சிம்பு சார்கிட்ட நாங்கள் ஏற்கனவே பேசி இருந்தோம். அப்போது அவருக்கு டேட் இல்லை. பட் நாங்கள் திரும்ப அவருக்கு டேட் வர நேரமும் எங்களுடைய தேவையும் கரெக்டாக இருந்தபோது கிளிக் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த தக் லைஃப் அப்படிங்கும்போது இதுக்குள்ளே நிறைய விதமான லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், நிறைய இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பொன்னியின் செல்வன்லேயே கோத்ரூ பண்ணியிருக்கீங்க, மிகப்பெரிய சேலஞ்சஸ் நீங்கள் அதில் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும்போது நாங்கள் சின்னி ஜெயின் சாரோட இன்டர்வியூ கேட்டிருந்தோம். அப்படிங்கும்போது அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். இது வந்துட்டு ராஜஸ்தான், ஜெய்ப்பூர் இந்த சைடில் நிறைய இடங்களில் வந்து ஷூட் பண்ணோம், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். அப்படிங்கும்போது இந்த லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதுக்குள்ளே இருக்க சேலஞ்சஸ், தென் தக் லைஃப்பில் இதை தான் நான் ஃபஸ்ட் டைமாக ஃபேஸ் பண்ணேன் இந்த மாதிரியான சேலஞ்சஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, ஓகே, உலகம் சுற்று வாலிபன் வந்து ஒரு 15 நாடுகளில் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ண போகிறதுல கஷ்டங்கள் அப்படின்னாக்கா அது போலியாக இருக்கும். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய படத்துக்கான ஒரு அடிப்படை ரெக்குயர்மெண்ட்டாகவே இருக்குது. சிவந்தமன் எப்போ 1970 69 அப்போவே, இல்லை 72 ஆகிடும், அப்போவே பல நாடுகளில் போய் எடுத்துட்டாங்க. சேலஞ்சஸ்ன்னு சொல்கிறத விட நான் இப்படி சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தில் ஆக்ஷன் அதிகம். மிக சிறப்பான சண்டை காட்சிகள் அன்பறிவு அவங்க 2 பேரும் சேர்ந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில தேவைகள் இருக்குது. ரொம்ப சிம்பிளான சண்டை காட்சி எல்லாரும் எல்லா இடங்கள்லையும் பல இடங்களில் எடுத்திருக்கோம். பட் இப்போ இருக்கிற சமீப நவீன தேவைகள் படி பார்க்கும்பொழுது சண்டை காட்சிகளுடைய ஸ்டைலும் ஸ்கேலும் அதோடைய இன்டென்சிட்டியும் வேறு லெவலில் இருக்கணும். அதை செய்கிறதுக்கு பல உபகரணங்களும் அதுக்கேற்ற திறமையாளர்களும் தேவைப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கார் ஒன்று ஸ்பின் ஆகி வந்து இப்படி பார்க் பண்ண போதுன்னா அதுக்கு ஏற்ற டிரைவர் எங்கேருந்து வராருன்னு பார்க்கணும். அதுக்கேற்ற வண்டிக்கான என்ஜின் எப்படி சூப்பப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ நினச்ச இடத்துலலாம் எடுக்க முடியாது. ஸோ இதுக்குன்னு ஒரு இடமும் அதுக்கான பர்மிஷனும் அதுக்கான லைட்டிங்கும் வேணும். ஸோ இந்த படத்தில் நிறைய சண்டை காட்சிகள் இருக்குது. எல்லாமே பெருசாக பிரமாதமாக வந்திருக்கு. ஸோ சேலஞ்சஸ்ன்னு கேட்டிங்கன்னா அதை ரியல் லொக்கேஷன்ஸில் எப்படி எடுக்கிறது, அதுக்கான எக்யூப்மெண்ட்டை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, நாங்களும் நிறைய கற்றுக்கிட்டோம். ஏன்னா அன்பறிவு மாஸ்டர்ஸ் 2 பேரும் ஒர்க் பண்ணுற படங்கள் எல்லாத்துலேருந்தும் புதுசாக விஷயங்களை அவங்க உள் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. 4 விஷயத்தோடு ஒரு படத்துக்கு போகிறாங்கன்னா வெளியூரமாக 6 விஷயத்தோடு வராங்க. அடுத்த படத்துக்கு அந்த 6 கொண்டு போயிட்டு 8 வெளில வராங்க. ஸோ ஒவ்வொரு படத்துலையும் அவங்க க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுபோல் எங்கள் படத்துக்கு நாங்கள் இது வரைக்கும் உபயோகிக்காத ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்தாங்க. இன்னும் புதுசாக ஒரு சில விஷயங்களையும் ட்ரை பண்ணோம். புதுசாக ஒரு சில டெக்னீஷியன்ஸையும் வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்தும் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ அதெல்லாம் தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய டேக்அவேஸ். ஓகே, ஏன் நான் லொக்கேஷன் பற்றி கேட்டதுக்கான பர்டிகுலர் ரீசன் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக மதுபாவில் அவர்களை வந்து நாங்கள் இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அப்போ வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் பாலிவுட்டை விட நான் இங்கே சவுத் இந்தியன் சினிமாவில் நடிக்கிறதுக்கு தான் ரொம்ப விருப்பப்படுறேன். அது காரணம் மணிரத்னம் அவர்கள்லாம் எடுக்கும்போது வந்து ரியல் லொக்கேஷனை கூட்டிட்டு போயிடுவார். அவர் ரொம்ப பிடிவாதமாக இருப்பார், ரியல் லொக்கேஷன் தான் வேணும். பட் பாலிவுட்டில் வந்து ஸ்டூடியோஸ் தான் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். மணிரத்னம் அவர்கள் இந்த ரியல் லொக்கேஷன் எனக்கு இப்படி தான் வேணும், நான் இப்படி தான் யோசிச்சிருக்கேன், ஸோ இந்த இடம் எனக்கு வேணும் அப்படின்ற அந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு பிடிவாதமாக இருப்பார்? ஏதாவது ஒரு விதமான உங்களுக்கு அனுபவம் இருக்கா? நிறையவே இருக்குது. அதாவது அதை நீங்கள் அதாவது இப்படி தான் வேணும்னு சொல்லும் பொழுதும் பிடிவாதம் அதே கிட்டத்தட்ட அதான். ஆனால் நீங்கள் அந்த வார்த்தைகள் வந்து அதில் ஒரு நெகட்டிவ் கானோட்டேஷன் இருக்குது. ஸோ அந்த சார் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறாருன்னா, தனக்கு 100% கிளாரிட்டி இருக்கிறதா அவர் சொல்லவே மாட்டார். அவர் 90% கிளாரிட்டியோடு இருப்பார். இன்னொரு 10% அவர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அல்லது வேற ஒரு சிலருடைய ஐடியா இன்னும் சிறப்பாக இருக்குன்னா அதை எடுத்துக்க தயாராக அவர் வச்சுருக்காரு. அந்த வகையில்
அவரால் எல்லாரையும் வழி நடத்த முடியும். அதே நேரத்தில் அவர் இம்ப்ரவைசேஷனுக்கும் தயாராக இருக்கார். இன்னொன்று, கதைக்கு இதுதான் வேணும் அப்படிங்கும்பொழுது அதில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கார். அதை பிடிவாதங்கிறத விட நான் காம்ப்ரமைஸ்ங்கிற மாதிரி நான் சொல்ல வரேன். ஓகே, தில்சேல ரயில் மேலே எடுத்த பாட்டாக இருக்கட்டும், அல்லது பொன்னியின் செல்வனுக்காக படம் பிடிச்ச மலைப்பகுதிகளாக இருக்கட்டும், அல்லது ராவணனுக்காக எடுத்த காடுகளாக இருக்கட்டும், கடல் படத்துக்காக எடுத்த நடுக்கடலில் எடுத்த சண்டை காட்சியாக இருக்கட்டும், அதுபோல் எப்போவுமே படத்துடைய தேவைக்கு எந்த காலத்துலையும் அவர் குறை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்ப்பார். தக் லைஃப் நேச்சுரலி மிகப்பெரிய படம், கதையுடைய வீச்சு பல இடங்களுக்கு போகுது. ஸோ ரியல் லொக்கேஷன்ஸில் தான் போய் எடுத்தாகணும். ஸோ லொக்கேஷன் ஸ்கவுட் ரொம்ப இன்டென்ஸாக நடந்தது. லக்கிலி வி ஹேட் மிஸ்டர் ரவி கே சந்திரன் and Ms. Sharmishta Roy with us. Such experienced DOP and production designer உங்கள் டீமில் இருக்கிறது எப்போவுமே உங்கள் விஷுவல் ஸ்டைலுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ தக் லைஃப் படத்தோடைய அந்த மோஷன் போஸ்டர் வந்ததாக இருக்கட்டும், தக் லைஃப் படத்துடைய ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும், தக் லைஃப் படத்தை பற்றின ஒரு விதமான டாக்ஸ் இருக்குல்ல, அந்த டாக்ஸை பற்றிக்கு உங்களுக்கான பதில் என்ன அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. என்னென்னா, தக் லைஃப் படம் வாங்கும்போது இது நாயகன் படத்துடைய ஒரு பார்ட் 2 அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதோட கண்டினியூவேஷனாக இருக்க போகுதுன்ற மாதிரியான ஒரு டாக்ஸாக இருக்குது. நாயகன் அண்ட் செக்கச்சிவந்த வானம் இந்த 2 படங்களையும் வந்துட்டு கொலாப் பண்ண மாதிரியான ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்ஸும் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அந்த மாதிரியான டாக்ஸ்க்கு உங்களுக்கு பதில் என்ன? ரொம்ப சந்தோஷம். என்ன பழைய எங்களுடைய மற்ற படங்கள் இன்னும் பேசப்படுது. அதோட இது எல்லாமே ஒரு படம் பார்க்கறதுக்கான ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் தானே. ஸோ ஒரு படத்தை எதிர்பார்த்து பார்க்குறோங்கிறதுக்கான அடையாளம் ரொம்ப சந்தோஷம்தான். 4 நாளில் படம் வந்துடும், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக சார். இப்போ தொடர்ந்து இப்போ மணிரத்னம் அவர்கள் வந்து இத்தனை டிகேட்ஸாக சினிமாவில் இருக்கிறார் அப்படிங்கும்போது, அவர் காலகட்டத்தில் இருந்த எந்த ஒரு டேரக்டருமே இப்போது இல்லை, பட் இவர் அடாப்ட் ஆகிட்டே வந்துட்டு காலங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கார். இப்போவுமே அவருடைய படத்துக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங், இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அவர் கூடவே இருக்கீங்க அப்படிங்கும்போது எந்தெந்த விஷயங்களில் அவர் அடாப்ட் ஆகிட்டே இருக்காரு, தென் என்னென்ன மாதிரியான விஷயங்களில் வந்துட்டு அவர் இன்னும் அவருடைய இன்ட்ரெஸ்ட்டை காட்டிகிட்டே இருக்காரு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ திங்க் சாருடைய கமிட்மெண்ட் இஸ் டு த ஆர்ட் ஆஃப் சினிமா. ஸோ அது இவால்வ் ஆக அவர் இவால்வ் ஆகிட்டே வர்றாரு. அவ்வளோதான். அவருடைய சைல்ட்ஹுட் நாஸ்டாலஜியாவோ அல்லது அவருடைய தனிப்பட்ட புகழோ அல்லது பொருள் சேர்க்கும் எண்ணமோ அது போல் ஒரு குறுகிய ஒரு கோல் இருந்தால் அதை அட்டைன் பண்ணின உடனே சேச்சுரேட் ஆகிடுவோம் இல்லையா. அவருக்கு ஆர்ட் ஆஃப் சினிமா மேலே ஒரு மிகப்பெரிய அன்பு இருக்குது. ஸோ சினிமா வளர அவரும் வளர ட்ரை பண்ணுறாரு. தான் இன்னும் எட்ட வேண்டிய உயரம் இருக்குன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. அதனால தான் அவர் இன்னும் தன்னை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ப்ரொடக்ஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு இன்னுமே நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஈவன் எஸ்டிஆர் அவர்கள் கூட ஒரு மேடையில் சொல்லியிருந்தார், மணிரத்னம் சார் மாதிரி கரெக்டாக ஷூட் டைம் வந்துட்டு இந்த டைமில் முடிஞ்சிரும்னு சொல்லிட்டா நான் ஏன் லேட்டாக வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஸோ அதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக நீங்களும் இருக்கீங்க. இந்த மாதிரி டிசிப்ளினான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரன் பண்ணுறது அப்படிங்கும்போது என்னென்ன விஷயங்கள் அதுக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ திங்க் டிசிப்ளினையும் ஆனஸ்டியையும் ஒரு மெடலாக போட்டுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் 7 மணின்னு சொன்னால் 7 மணிக்கு வந்துடுவேன், காசு திருட மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு பெருமை கிடையாது. அது மூச்சு விடுற மாதிரி ஒரு நேச்சுரல் விஷயமா இருக்கணும். ஸோ இட்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். டைமுக்கு படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது அவ்வளவு புகழப்படணுமான்னு எனக்கு தெரியல. அதுதானே நாம், அதுக்கு தானே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ சிம்பு சார் சொன்னது கரெக்டு. அவர் அதை மதிக்கிறாருங்கிறத நான் ரொம்ப லைக் பண்ணுறேன். பட் நாங்கள் ரொம்ப டிசிப்ளினாக்கும், நாங்கள் ரொம்ப சிறப்பாக்கணும் அப்படி நான் நினச்சிக்கிட்டதே இல்லை. அது 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 ரொம்ப ஆப்வியஸ் பேசிக் ரிக்குவயர்மெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு, எனக்கு, எல்லாருக்குமே சொல்கிறேன். பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் ஒர்க் பண்ணுறதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எங்களுடைய உறவுகள் வித் எவ்ரிபடி. படத்தில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் அல்லது இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஃபைனான்ஷியர்ஸ், மீடியேட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாமே நான் பல ஆண்டு காலமாக வளர்க்கப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பந்தங்கிறத நான் எப்போவுமே மனசில் வச்சுக்கிட்டே இருக்கேன். எல்லோரும் சேர்ந்து வளர்ந்துருக்கோம், எல்லோரும் சேர்ந்து கஷ்டப்பட்டுருக்கோம், எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை அடிக்கடி நான் எனக்கு சொல்லிக்கிட்டே வரேன். ஏன்னா நான் வேலைக்கு சேர்ந்து 25 வருஷம் ஆயிருக்கலாம். ஆனால் அதுக்கு 25 வருஷம் முன்னாடிலேருந்தே சார் படம் எடுத்துகிட்ருக்காரு. நான் ஹைஸ்கூல் படிக்கும் போதே அவர் நாயகன் எடுத்திருக்காரு. ஸோ நேச்சுரலி ஐ டோன்ட் திங்க் ஐ எம் தட் இம்பார்ட்டன்ட். பட் அவருடைய
பேரையும் அந்த லெகசியையும் மெயின்டைன் பண்ணணுங்கிறதுல ஐ எம் காக்னிசன்ட். Okay. ஏன்னா அவருடைய நண்பர்கள், அவருக்கு அடுத்த ஜென்ரேஷன், அவங்க கூட நாங்களும் நட்போட இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஞாபகம் வச்சுட்ருக்கேன். ஓகே, மேனேஜிங் மல்டி ஸ்டாரர் சார். அதாவது வந்துட்டு எனக்கு இன்னுமே ஆச்சரியமாக இருக்குது, பொன்னியின் செல்வன் எப்படி இத்தனை ஸ்டார்ஸை வந்துட்டு ஒரே இடத்துல எடுத்துகிட்டு வந்து, அதுவும் இவ்வளோ காலகட்டத்துக்குள்ளே 2 பார்ட்டுக்கான ஒரு படத்தை எடுக்கிறதா இருக்கட்டும். செக்கச்சே வந்த வானம் ஒரு மிகப்பெரிய ஒரு மல்டி ஸ்டாரர். தென் இந்த படத்தில் சிம்புவாக இருக்கட்டும், ஜோஜி ஜார்ஜ் அவர்களாக இருக்கட்டும், கமலஹாசன் அவர்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு ஸ்டார் கேஸ்ட். அப்படிங்கும்போது எல்லாமே பெரிய பெரிய ஆக்டர்ஸ், இவங்களுடைய ஒரு டேட்ஸ், இதை எப்படி அழகாக மேனேஜ் பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்ற இதுக்கு பின்னாடி ஏதாவது சீக்ரெட் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா? இல்லை, பொன்னியின் செல்வன் உதாரணமாக எடுத்துக்கிட்டாலே நமக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொன்னியின் செல்வனில் பணிபுரிந்த எல்லாருமே நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே அது அந்த படம் பொன்னியின் செல்வன் ரொம்ப முக்கியமான படம். அது இந்த இயக்குனருடைய கனவு, அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தாங்க. யாரையும் நம்ம கெஞ்சி காஜோல் பண்ணி ஆர்கியூ பண்ண வேண்டாம். அவங்களும் டீமில் ரொம்ப முக்கியமான மெம்பர்ஸாக தான் இருந்தாங்க. ஸோ எதுக்கு அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, எல்லாருடைய எய்மும் படம் நல்லா இருக்கணும், படம் கரெக்டாக வரணும் அப்படிங்கிற ஒரே கண்ணோட்டத்தோடு இருக்கும் பொழுது இது ஒரு சுமையாகவே இருக்காது. ஒன்லி திங் இஸ், இது ஒரு ஒப்பந்தம், எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டுக்கிறது. நான் வந்துடுவேன், நீங்கள் என்னை வச்சு ஷூட்டிங் பண்ணணும், நான் இந்த தேதி கொடுத்துருக்கேன், அன்றைக்கி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த பொறுப்பை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ ஒரு அளவுக்கு மேலே எல்லாரையும் ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. ஸோ செய்கிற பிளானை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு ஸ்டிக் பண்ணிக்கிட்டோன்னா everybody will be happy. Okay, apart from executive producer, you are also a lyricist in this movie. Sugar Baby இருக்கட்டும், 3 பாடல்களுக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்களோட கூட கொலாப் ஆயிருக்கீங்க. தென் இதே படத்தில் வந்து கமலஹாசன் அவர்கள் லிரிசிஸ்ட், கார்த்திக் நேத் அவர்கள் எல்லாரோட சேர்ந்து நீங்களும் ஒரு லிரிசிஸ்ட் இந்த படத்தில். அப்படிங்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசாக பண்ணியிருக்கீங்க? ஆல்பம் ரொம்ப நல்லா வந்திருக்குல்ல, கேட்டிங்களா? எல்லா பாட்டும் கேட்டேன், ரொம்ப சிறப்பாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இது போன்ற ஒரு ஹை ஆக்டேன் ஆக்ஷன் ஃபிலிம்க்கு இப்படி ஒரு மல்டி ஃபேசட்டட் ஆல்பம் ஒன்று ஒன்லி ரஹ்மான் சாரால் தான் பண்ண முடியும். ஐ எம் வெரி ஹாப்பி தட் கார்த்திக் நேதா wrote those 2 brilliant songs. சார் பற்றி சொல்லவே வேணாம், அவருக்கு இருக்கிற 1000 திறமைகளில் பாடல் எழுதுவதும் ஒரு திறமை. அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜிங்கி சானில் நான் ஒர்க் பண்ணதில் ஐம் வெரி ஹாப்பி. எல்லோரும் பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அப்பப்போ மெசேஜெல்லாம் அனுப்புகிறாங்க, படித்து சந்தோஷப்பட்டுருக்கேன். ஓகே சார், இப்போ எப்படி கமலஹாசன் அவர்களோ இதை கம்பேர் பண்ணுறது அந்த கரெக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, நீங்கள் ஒரு ஆக்டராக இருக்கீங்க, டாக்டர், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், லிரிசிஸ்ட், ப்ரொடியூசர், இந்த மாதிரி பன்முக திறமை. எப்படி இப்படி ஒரு மல்டிஃபேஸடாக இருக்க முடியுது? நான் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில் பவுலிங் போடுவேன், பேட்டிங் பண்ணுவேன். அதே தான் கபில் தேவ் பண்ணுவார். கம்பேர் பண்ணுவீங்களா? இல்லை, இந்த கம்பேரிசன் விடுங்க. தென் மல்டிஃபேஸடாக இருக்கீங்கல்ல சினிமாவில், அப்படின்ற அந்த விஷயம் எப்படி மேனேஜ் பண்ண முடியுது உங்களால்? சார் தான் இன்ஸ்பிரேஷன். அவர் பண்ணுறாருக்கும் போது நம்மளும் பண்ணி பார்க்கலாமேங்கிற ஒரு ஆசை வரும்ல. ஓகே, தென் யார்? கமலஹாசன் அவர். ஓகே, இப்போ இந்த ஆக்டிங் அப்படின்ற அந்த ஒரு அவதாரம் மணிரத்னம் அவர்கள் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் காதல் கண்மணியில் கொடுக்குறாரு. ஐம் வெரி எம்பாரஸ்ட், ஐம் அ பேட் ஆக்டர். சார் நல்லா பண்ணி, எனக்கு செக்கச்சி வந்த வானம்ல உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செல்லியண்ணா, தேங்க்யூ. இல்லை, அது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அவர் கொடுக்கணும், நீங்க கேட்டீங்களா? இல்லை அவர் வந்துட்டு இல்லை நீங்கள் இந்த ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேள்வி நீங்கள் கேட்ட விதம் நான் உங்களை செட்டப் பண்ண மாதிரி இருக்கு இந்த கேள்விக்கு. இல்லை 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 சார், நான் கேட்குறேன் எப்படி ஆக்ட் இல்லை செக்கச்சி காதல் கண்மணியில் உங்களுக்கு ரோல் கொடுத்ததா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி நடந்தது அப்படின்னு. நான் ஒரு பார்ட்டி கிளவுன். ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கும்போது ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிறது, நடிச்சு காட்டுறது, ஜோக் அடிக்கிறது பல வருஷமாக போயிட்டே தான் இருக்குது. ஓகே சார் அதை எப்போ நோட்டீஸ் பண்ணி நடிக்க வைக்கலாம்னு சொல்லி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். உண்மையில் என் மனசில் அது ஒரு பெரிய ஆசையெல்லாம் இல்லை. இப்போ கூட ஐ லவ் குட் ஆக்டிங். ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் கிரேட் ஆக்டர்ஸ். உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் யாருன்னு கேட்டால் 30 பேர் சொல்லுவேன். ஓகே, பட் என் மனசுக்குள்ளே நான் நடிக்கணுங்கிற ஆசை எனக்கு இருந்ததில்லை. ஓகே, ஸோ ஓகே கண்மணியில் நடின்னு 2 தடவை சொன்னார். நான் 2 தடவை நான் ரிஜெக்ட் பண்ணினேன் அதை. அப்புறம் அவர் நீ தான் பண்ணணும் அந்த ரோலை அப்படின்னாரு. யூனிட்டில் எல்லோரும் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க, நெகட்டிவ்லாம் வீணாக்குவீங்களே அப்படின்லாம் சொன்னாங்க. இட் வாஸ் குட் ஃபன். ஓகே, குட் ஃபன். எனக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி திங், ஒரு ரைட்டராக நீங்கள் மணிரத்னம் அவர்களோட கொலாப் பண்ணும்போது
உட்காந்து என்னென்ன மாதிரியான டிஸ்கஷன்ஸ் மணிரத்னம் அவர்களோட உங்களுக்கு இருக்கும், அவர் என்னென்ன மாதிரியான ஒரு டிஸ்கஷன்ஸ் வைப்பார், ஐ மீன் பிஃபோர் கோயிங் டு ஷூட்? எங்களோட ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ் ஷூட்டிங்க்கு பல மாதம் முன்னாடியே முழுமையாக அடைஞ்சிருக்கும். அகைன் நான் சொன்ன மாதிரி 90% ரெடியாக இருக்கும். நல்ல இம்ப்ரோவைசேஷன் வந்தால் எடுத்துக்கிறதுக்கும் நாங்கள் தயார். மற்றபடி we are well prepared. எழுதி பிளான் பண்ணப்பட்டு நடிகர்கள் எல்லாரும் ஸ்கிரிப்ட் ஏற்கனவே படிச்சிருப்பாங்க. மற்ற தமிழ் தெரியாத தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஆங்கில மொழிபெயர்ப்பும் பல வாரங்கள் முன்னாடியே போயிருக்கும். ஸோ அந்த வகையில் ஷூட்டிங் முன்னாடி இந்த சீன் எப்படி இருக்கும்னு நாங்கள் பேச போகிறதில்ல. இன்ஃபேக்ட் நடிகர்களும் இயக்குனரும் அதை ஃபைன் டியூன் பண்ணுறது மட்டும்தான் இருக்குமே தவிர மிகப்பெரிய டிஸ்கஷன்ஸ் எதுவுமே செட்டில் நடக்காது. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஏற்கனவே. நாங்கள் கதை சார் மனசில் உருவான உடனே ஒரு தடவை கூப்பிட்டு சொல்லுவார். அதுதான் பெஸ்ட் டைம் அது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நம்ம சொல்கிறதுக்கு. ஏன்னா அது ஓரளவு ஷேப் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் யூ ஆர் கமிட்டட் டு இட். அதுக்கப்புறம் தட்ஸ் யுவர் பேபி, ஸோ யூல் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் இட். பட் அந்த கட்டத்தில் நம்ம பேசலாம், எப்படி இருக்குது, இது ஒர்க் அவுட் ஆகாதா, அந்த மாதிரி இருக்கே, இந்த மாதிரி இருக்கே, whatever. பட் எழுத போயிட்டோம்னாக்கா அது ஒரு கம்ப்ளீட்டாக உலகத்தில் மற்ற எல்லாரையும் லாக் அவுட் பண்ணிட்டு பண்ணுற ஒரு ப்ராசஸ். 20 மணி நேரம் எழுதுவோம். சார் தான் ப்ரிடாமினண்ட்டாக ஹீல் கேரி த மெயின் வெயிட். நம்மளுடைய வேலை அவர் சொல்கிற இந்த டீட்டெயில் பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இந்த சீனுக்கு ஏதாவது டயலாக் வருதா பாரு, அல்லது இதை எப்படி சால்வ் பண்ணலாம், அந்த ஸ்ட்ரெச்சை இப்படி மாற்றுவோமா, இது போல் ஒரு சில ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அவர் ஒர்க் பண்ணுவார். தென் இட்ஸ் அப் டு யூ டு ஃபிகர் இட் அவுட். அந்த திருப்பி கூடி ஒரு நாளைக்கு ஒரு 4-5 மணி நேரம் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம், மற்ற நேரம் தனித்தனியாக தான் வேலை நடக்கும். அண்ட் 15-20 நாளில் கிடுகிடுன்னு ஸ்கிரிப்ட் எழுதிடுவார். ஓகே, முதல் டிராஃப்ட் முதல்லே ரெடி ஆகிடும். ஓகே, தென் ஃப்ரம் தென் ஆன்வர்ட்ஸ் வி ஸ்டார்ட் பில்டிங். ஓகே சார், இப்போது இவ்வளோ வருஷங்களில் மணிரத்னம் அவர்களுடைய படங்களுக்கும் இப்போ ரீசெண்டாக அவருக்கு ஆக்ஷன் மேலே ஒரு லவ் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. சக்கச்சவந்தவனமாக இருக்கட்டும், தக்லைஃபாக இருக்கட்டும், உங்களுக்கு தோணுதா? நீங்கள் கேட்டிருக்கீங்களா, இல்லை அவர் ஏதாவது சொல்லியிருக்காரா? நீங்கள் சின்ன பையன், நீங்கள் இதெல்லாம் பார்க்கல, தளபதியெல்லாம் பார்க்கல. தளபதி இல்லை சார், அதான் சார் பழைய படங்கள் வருஷத்துலேயே இருக்குமே. ஸோ ஐ திங்க் அவருக்கு ஒரே மாதிரி படத்தை திருப்பி எடுக்கக்கூடாதுன்னு அவர் வச்சுருக்காரு. ஓகே, பட் அவரே ஒரு சில பேட்டிகளில் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு கலைஞனுக்கும் ஒரு ஸ்டைலும் ஒரு குறிப்பிட்ட லீனிங்கும் இருக்கும். அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. பட் அவர் அதையும் தாண்டி ஒவ்வொரு படத்துலையும் புதுசாக எதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. பட் லைக் யூ செட், இட்ஸ் குட் டு டூ ஆக்ஷன் ஒன்ஸ் இன் அ வைல். கண்டிப்பாக சார். ஃபில்ம் மேக்கிங், ஒரு ஃபில்ம் மேக்கராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆசை இருந்ததாகவும், தென் ரோஜா படம் பார்த்து உங்களுக்கு மணிரத்னம் அவர்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போய் அவர்கிட்ட அசோசியேட் ஆகணும் அப்படின்னு. எனக்கு அவரை நாயகன்லேருந்தே பிடிக்கும். ரோஜாவில் அவர்கிட்ட சேரணும்னு கிளாரிட்டி. தென் தில்சேல போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கும் போது வாட் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் சீன் இன் மணிரத்னம் சார் அப்போது அந்த டைமில்? த திங் இஸ், நான் அவரை சந்தித்த போதே அவர் ஒரு சூப்பர் ஸ்டார். ஆல்ரெடி பல வருடங்களாக எல்லாராலையும் கொண்டாடப்படுற ஒரு இயக்குனர். முதல்ல நான் அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்த உடனே நான் பார்த்த ஒரு ஆச்சரியமான விஷயம், அவரை சுற்றி இருக்கிற எல்லாரும் தான் அவருடைய படத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு வேலை பார்த்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. இப்போ வரைக்கும் நாங்கள் எல்லோரும் அப்படி தான் இருக்கோம். ஏதோ நாங்கள் அந்த படத்துக்கு நம்மளும் பண்ணுறோம், நம்ம படம் அப்படிங்கிறது. அது ஐ அண்டர்ஸ்டாண்ட் தேட் டு பி எ வெரி எசென்ஷியல் குவாலிட்டி ஆஃப் அ குட் லீடர். ஒரு நல்ல ஒரு டீம் கேப்டன், எல்லாருமே டீமுக்காக விளையாடுறாங்கங்கிற ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் இல்லையா, அது எங்கள் பாஸ்க்கு இருக்குது. ஓகே, ஒவ்வொரு ஆக்டருக்குமே வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஒர்க் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கமல்ஹாசன் அவர்களுடைய ஒரு பெஸ்ட் ஒர்க் அப்படின்னா நிறைய பேர் நிறைய படங்கள் சொன்னாலும் ஃபர்ஸ்ட்டாக நாயகன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு பெஸ்ட் மூவினா தளபதி படத்துங்களை சொல்லிடுறாங்க. ரெண்டு பேருக்கும் 10-15 படம் ஈஸியாக சொல்ல முடியும். பட் அது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இந்த படங்கள்லாம் இருக்குது. ஆக்டிங் வைஸாக அப்படி சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது எல்லாரோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸுமே மணிரத்னம் அவர்களுடைய படமாக இருக்குது. அப்படிங்கும்போது ஹவு ஹி எக்ஸ்ட்ராக்ட் த ஆக்டிங் ஃப்ரம் தெம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, எப்படி ஒரு ஆக்டர்ஸ்ட்ட இருந்து இந்த விஷயத்தை எக்ஸ்பிரஷன், இந்த ஆக்டிங்கை வாங்க முடியுது அவரால், எப்படி அதை பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ திங்க் ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒரு டெக்னிக் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை உடைச்சி சொல்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். 2000 பேர் இருக்கிற ஒரு சீனை எடுக்கும் பொழுது அதுக்கான இன்டென்சிட்டியும் எனர்ஜியும் கொஞ்சம் அக்ரெஷனை நோக்கி தான் போகும். அதே நேரத்தில் 2 பேர் இருக்கிற ஒரு காட்சி அதிகமாக வசனம் இல்லைங்கும் பொழுது அதுக்கான
கிரியேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் வேறையாக இருக்கலாம் ஒரு இயக்குனருக்கு. ஸோ நான் ஐம் ஜஸ்ட் கிவிங் வெரி ப்ராட் எக்ஸாம்பிள்ஸ். ஐ திங்க் சாருடைய அப்ரோச் 2 வகையாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, ஒரு நடிகை அவங்களுக்குன்னு இருக்கிற நேச்சுரல் ஸ்ட்ரென்த்தும் அவங்க பேசுகிற முறையில் இருக்கிற அழகையும் பார்த்து தான் அவங்கள காஸ்ட் பண்ணுறோம் முதல்ல, இல்லையா? அதை அவர் இழக்க விரும்ப மாட்டார் எப்போவுமே. துருதுருப்பாக இருக்கிற ஒரு சிம்பு சார், இன்டென்ஸாக எக்ஸ்ப்ரெஷன் காட்டுற கமல் சார், ஒரு பிரமாதமான கரிஸ்மா இருக்கார் ரஜினி சார்லாம். அந்த குவாலிட்டிஸை அவர் எந்த காலத்துலையும் விடவே மாட்டார். அது வந்தே ஆகணும்னு அதை என்ஹான்ஸ் பண்ணிவிடுவார் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை. த செகண்ட் திங் வில் பி வாட் த கேரக்டர் இஸ் டூயிங் இன் த ஃபில்ம். அந்த கேரக்டருடைய அந்த குறிப்பிட்ட காட்சியில் அதுக்கான ரியாலிட்டி என்ன, அதில் ஒரு உண்மையான ஆள் எப்படி அந்த சந்தர்ப்பத்தில் நடந்துக்குவார், அதை நோக்கி இந்த திறமையை செலுத்துறது தான் அவருடைய முக்கிய வேலையாக நான் பார்த்துருக்கேன். அது எல்லாருக்கிட்டையும் அவர் அப்படி தான் பண்ணுவார். ஒரு சின்னதாக ஒரே ஒரு சீனில் மட்டும் வர ஒருத்தருக்கும் சரி, படத்துடைய கதாநாயகனுக்கும் சரி. ஒவ்வொரு கிரியேட்டருமே ஆடியன்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு பார்வைகளில் பார்ப்பாங்க. ஆடியன்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு விதமாக அவங்க நினைப்பாங்க. மணிரத்னம் அவர்கள் ஆடியன்ஸை பற்றி என்னென்னலாம் நினைக்கிறாரு? நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். பட் எனக்கு தெரிஞ்ச வரையில் தமிழ்நாடு கிட்டத்தட்ட மொத்த இந்தியாவுமே கொண்டாடப்படுற இயக்குனர். அவருக்கு அவருடைய பதில் அன்பை படங்கள் மூலமாக தான் காட்ட முடியும், இல்லையா? கண்டிப்பாக. ஹீ கண்டினியூஸ் டு ஒர்க். ஓகே, நிறைய படங்கள் பண்ணிருக்கும்போது உங்களுடைய அடுத்த படம் ஒரு டேரக்டரா, ஒரு ரைட்டரா, அடுத்த படம் உங்களுடைய லைனப்பில் என்ன இருக்குது? ஐ மீன் உங்களுடைய அப்போ தக்லீஃப் வரட்டும், அதுக்கப்புறம் சொல்கிறேன். தக்லீஃப்க்கு அப்புறம் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில்.